கிறிஸ்துவ வாழ்க்கையில் நிறைய காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம், நிறைய காரியங்களுக்கு பிரயாசப்படுறோம். அது நம்ம கரங்களில் வர வரைக்கும் ஒரு ப்ராசஸிங் டைம் இருக்குது. அந்த டைமு ரொம்ப முக்கியமான டைம். அந்த ப்ராசஸிங் டைம் வந்து எப்படிப்பட்ட டைம்னா, நம் விசுவாசத்தில் வளரக்கூடிய டைமு, விசுவாசத்தில் காலூன்றக்கூடிய டைமு, விசுவாசத்தில் தேவனுடைய வார்த்தையை நம்பி இருக்கிற டைமு. சாதாரணமாக சொல்லுவேன்ல, நான் ஆண்டவர் நம்பிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் ஆண்டவர் வார்த்தையை நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் நம்ம பற்றி கொண்டிருக்கும் போது அந்த வார்த்தை என்ன பண்ணும், என்னை உந்தி தள்ள ஆரம்பிக்கும். நான் உன்னை நம்பிக்கொண்டு இருக்கிறேன், நான் நல்லா இருப்பேன், நான் முன்னேறுவேன் அப்படிங்கிறத காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்பிக்கொண்டு இருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் முன்னேற்றும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் எனக்குள்ளார இருக்கிறார், இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் வரும்போது தான் அந்த விசுவாசம் தான் அந்த காத்திருக்கிற டைமில் எனக்கு நல்லதொரு எண்ணங்களை கொடுக்கும், நல்ல சிந்தனைகளை கொடுக்கும், நல்ல வாழக்கூடிய நிறைய வழிவகை நம்ம கற்று என்ன பண்ணும், கொடுக்கும். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். திருப்புவோம். ஏசாயா 64:4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஆமென். கடந்த 3 வாரங்களாக காத்திருந்து பாருங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். 4வது வாரம். இந்த நாட்கள்லையும் காத்திருந்து பார்க்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன் இதை பார்க்குறோம்னு சொல்லும்போது, கிறிஸ்துவ வாழ்க்கையில் நிறைய காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம், நிறைய காரியங்களுக்கு பிரயாசப்படுறோம். அது நம்ம கரங்களில் வர வரைக்கும் ஒரு ப்ராசஸிங் டைம் இருக்குது. அந்த டைமு ரொம்ப முக்கியமான டைமு. அந்த டைமில் நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக நிதானமாக கர்த்தருடைய வார்த்தை நம்பி இருக்கிறோமோ அதுதான் அந்த நம்ம கரங்களை கிடைப்பதற்கு போதுமானதாக என்ன பண்ணும் இருக்கும். ஆமென். அப்படி தான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்க்குறோம். அந்த ப்ராசஸிங் டைம் வந்து எப்படிப்பட்ட டைம்னா, நம் விசுவாசத்தில் வளரக்கூடிய டைமு, விசுவாசத்தில் காலூன்றக்கூடிய டைமு, விசுவாசத்தில் தேவனுடைய வார்த்தையை நம்பி இருக்கிற டைமு. ஆமென். அந்த கழுகை பற்றி சொல்லும்போது சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? தன்னுடைய அந்த கழுகு தானாக போய் அமர்ந்து தன்னுடைய இறகுகளை உதிர்ந்துட்டு அலகுகளை உடைச்சிக்கிட்டு அலகு வளர்கிற வரைக்கும், இறகுகள் வளர்கிற வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணுது. அந்த வெயிட் பண்ணக்கூடிய நாட்கள் ரொம்ப வலியானது, ரொம்ப வேதனையானது இல்லைங்களா? ரொம்ப வலிக்கும், வேதனை இருக்கும். அப்போ அந்த வலி வேதனையும் பொறுத்து கொண்டு அது ஒன்று நம்பிக்கிட்டு இருக்குது. எதை நம்பிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, எனக்கு கண்டிப்பாக என்ன பண்ணும், புது இறகு முளைக்கும், அழகு முளைக்கும், திரும்ப நான் சட்டை அடித்து என்ன பண்ணுவேன், பறப்பேன் அப்படின்னு சொல்லி அது ஒன்று நம்பிக்கிட்டு இருக்குது இல்லையா? அப்போ நம்பிக்கிட்டு இருக்கும்போது அதை நமக்கு அந்த குறிப்பிட்டு சொல்கிறார், கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அது ஒன்று நம்பிக்கொண்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்பிக்கொண்டு இருக்கிறது கூட அது நம்பிக்கிட்டு இருக்கு, ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் மனுஷன் நம்ப முடியாது. அது 5 அறிவு, அவ்வளோதான். உட்காரும், ஏந்திரனா ஏந்திரணும் சொல்லுவாங்களா, கிளி பிள்ளை மாதிரி இருக்குன்னு. என்ன கற்றுக் கொடுக்குறோம், பேசுக அதான் பேசும், அதுக்கு மேலே என்ன பண்ணாது அது. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு 6 அறிவு, நிறைய ஆற்றல், நிறைய திறமைகள், நிறைய தாளந்துகள் எல்லாம் என்ன பண்ணுது ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்போ நாம் அந்த காத்திருக்கும் போது என்னுடைய ஆற்றல், திறமை, தாளந்துகள் எல்லாத்தையும் வச்சுட்டு கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, அவருக்கு காத்திருக்கும் போது அதில் ஒரு புது பலனை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. ஆமென். அப்போ அந்த பலன் தான் இது வரைக்கும் இல்லாத காரியத்தை நம்மளை செய்ய வைக்கும். ஆமென். அப்போ நான் காத்திருக்கும் போது சாதாரணமாக சொல்லுவேன்ல, நான் ஆண்டவர் நம்பிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் ஆண்டவர் வார்த்தையை நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போ ஆண்டவரை நம்புறது தப்பு கிடையாது. ஆண்டவரை நம்புறேன்னு சொல்லும்போது சோர்வுகள் வரும்போதும் பலவீனங்கள் வரும்போதும் அதை விட்டு வழுவி போகக்கூடிய இருதயமாக மாறிடும். ஆனால் தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் நம்ம பற்றி கொண்டிருக்கும் போது அந்த வார்த்தை என்ன பண்ணும், என்னை உந்தி தள்ள ஆரம்பிக்கும். எனக்கு சோர்வுகள் வரும்போதும் பலவீனங்கள் வரும்போதும் சுகவீனங்கள் வரும்போதும் நம்பிக்கையற்ற நிலை வரும்போது அந்த வார்த்தை என்னை உணர்த்தி கொண்டே என்ன பண்ணும். அப்போ அந்த வார்த்தையில் நான் விசுவாசம் வைக்கும்போது அந்த விசுவாசம் எனக்கு அந்த காத்திருக்கிற நேரத்தில் எனக்கு அனுகூலமான காரியத்தை என்ன பண்ணும், செய்யாமல் முடிஞ்சு போகிற காரியமாக இருந்தால் கூட அதில் ஒரு அனுகூலமான காரியத்தை என்ன பண்ணும். ஏன்னா அந்த விசுவாசம் என்பது என்னை சார்ந்ததில்லை, தேவனுடைய வார்த்தையை சார்ந்தா. தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய வார்த்தையை நம்புகிறேன்.
அப்போ அது அந்த ப்ராசஸிங் டைமில் அந்த வார்த்தை எனக்குள்ளார வந்து போகும். நம்ப முடியாத நிலைகள் வரும். நம்பக்கூடிய நிலைகள் வரும்போதும் அந்த வார்த்தை எனக்குள்ளார என்ன பண்ணும்? நம்பிக்கை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படி அந்த டைமில் அந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசித்து கொண்டு இருந்தேன்னா அது என் வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணும்? வலிக்க ஆரம்பிக்கும். அதான் இங்கே சொல்கிறாரு, நமக்காக உலக தோற்றத்துக்கு முன்பாக ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சுக்கிறாராம். அந்த ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் பெற்று அனுபவிப்பதற்கு எல்லாமே எனக்காக வெல் பிளான் பண்ணி கர்த்தர் ஏற்படுத்தி வச்சுக்கிறார். அப்போ ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வதற்கு அந்த விசுவாசம் ரொம்ப அவசியமாய் இருக்குது. ஆமென். நான் உன்னை நம்பிக்கொண்டு இருக்கிறேன், நான் நல்லா இருப்பேன், நான் முன்னேறுவேன் அப்படிங்கிறத காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்பிக்கொண்டு இருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் முன்னேற்றும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் எனக்குள்ளார இருக்கிறார், இப்படிப்பட்ட எண்ணங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் வரும்போது தான் அந்த விசுவாசம் தான் அந்த காத்திருக்கிற டைமில் எனக்கு நல்லதொரு எண்ணங்களை கொடுக்கும், நல்ல சிந்தனைகளை கொடுக்கும், நல்ல வாழக்கூடிய நிறைய வழிவகை நம்ம கற்று என்ன பண்ணும்? கொடுக்கும். ஆமென். அப்போ விசுவாசம் ரொம்ப அவசியமானதாய். அப்போ கர்த்தர் காத்திருக்கும் போது என்ன தேவை அப்படின்னா விசுவாசம் ரொம்ப தேவை. ஆமென். அப்போ முடிஞ்சு போகிற மாதிரி இருக்குதே, என்ன பண்ணுறது? அப்போவே விசுவாசம் தான் தேவை. ஆமென். நமக்கு ஒரு சம்பவம் பார்த்தா நமக்கு அது நல்லா தெரியும். யவீருடைய மகள் இல்லையா, அது 3 சுவிசேஷத்தில் வருது. மத்தேயுவில் வருது, மார்க்கில் வருது, லூக்காவில் வருது. மத்தேயுவில் சாதாரணமாக வந்துட்டு போயிடுது, மார்க்கில் கொஞ்சம் நல்லா வருது, லூக்காவில் அதை விட நல்லா என்ன பண்ணுது? வருகிறது. ஆமென். மார்க் 5ஆம் அதிகாரம் 22 இதிலிருந்து படிக்கும், இன்னும் 21லேருந்து படிக்கும். இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருக்கிற போது திரளான ஜனங்கள் அவ்விடத்தில் கூடி வந்தார்கள். அப்போது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஆமென். அப்போ யோசிச்சு பாருங்க, மகள் அந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது மகளுக்குரிய விடுதலையும் மகளுக்குரிய காரியமும் நிறைவேறுவதற்கு இயேசுகிட்ட இருக்கிறாங்க. இன்னைக்கு அதான் சொல்றேன், நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் போது வேற யாரையோ எண்ணிக்கொண்டு இருக்கிறோமா, இல்லை கர்த்தருடைய வார்த்தையை நம்பிக்கொண்டு இருக்கிறோமா, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோமா, எதுல நம்ம காலூன்றி இருக்கிறது ரொம்ப முக்கியமானதாய் இருக்குது. ஆமென். அப்ப மரண அவஸ்தையில் இருக்கிறாங்க, அங்கிருந்து காரியத்தை செய்ய ஆண்டவரே ஜெபம் பண்ணு இல்லையா, அப்படி நம்ம நிறைய விஷயத்தை பார்க்க. ஆனால் அப்படி இல்லை, எங்க வரார் அவரு? இயேசுவின் வரார். வரும்போது உள்ளதை உள்ளபடி என்ன பண்றவர் சொல்றார். சொல்லும் போது இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, அவர் அவனோட கூட போனார், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள் இல்லையா. அப்ப கிளம்பிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? கிளம்பிட்டார். கிளம்பி போகும்போது அதுக்குள்ளார ஒரு சம்பவம் என்ன பண்ணுது? நடக்குது. நமக்கு தெரியும், 12 வருஷமா பெரும்பாலும் ஸ்திரீ என்ன பண்றாங்க? சுகம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இவங்க ரொம்ப மரண அவஸ்தையில தான் வராங்க. இவரும் ஒன்றும் லேட்லாம் பண்ணவே இல்லை, ஆனால் கிளம்புறாரு. ஆனால் கிளம்பும் போது அந்த இன்னொரு சம்பவம் என்ன பண்ணதுக்குள்ளார நடக்க ஆரம்பிக்குது. நீங்களும் நானும் விசுவாசம் இருக்கும்போது அது முடிகிற நம்ம விசுவாசத்தை நம்பி வரும்போது ஏதாவது ஒரு சம்பவம் நம்மளை லேட் பண்ணும். சம்பவங்கள் லேட் பண்ணும்போது அந்த சம்பவம் எதற்காக வருகிறது அப்படின்னா, என்னை இன்னும் விசுவாசத்துக்குள்ளார போகும்படியாக தான் வருமே தவிர என்னுடைய விசுவாசத்தை குலைக்கும்படியாக வரவே. எத்தனை பேருக்கு புரியுது சொல்றது? அப்ப இவர் போறாரு, இடையில ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் எப்படிப்பட்ட சம்பவம்னா இன்னும் விசுவாசத்தை தூண்டக்கூடிய சம்பவம். ஆமென். அப்ப விசுவாசத்தை தூண்டக்கூடிய சம்பவம் வருது. ஆனா பதில் எப்படிப்பட்டு வருதாங்க? எவருடைய மகளை குறித்து வரும்போது அது படிங்க பார்ப்பலாம். 34 படிச்சுட்டு வரும். அவர் அந்த பெருமாள் ஸ்திரீக்கு சுகம் கொடுத்துட்டு வராருல்ல, அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் அப்ப அந்த பெரும்பாலும் ஸ்திரீ இருக்கிறாங்க, யவீர் இருக்கிறாங்க, மற்ற எல்லாருமே இருக்கிறாங்க. நமக்கு முக்கியமானது இயேசு, அந்த பெரும்பாலும் ஸ்திரீ, யவீர் இல்லையா. 3 நபர்கள் இருக்கிறாங்க. நான் இருக்கும்போது அந்த சுகத்தை அந்த மகள் பெற்றுக்கொள்கிறாங்க. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்த. அப்ப விசுவாசத்தை அங்க மையப்படுத்தி என்ன பண்றாரு? பேசுறாரு. அது பேசுறது மாத்திரமல்ல, அந்த பேசும்போது யார் இருக்கிறா கூட? யவீர் இருக்கிறாங்க இல்லையா. யவீர் இருக்கும்போது யவீருக்கு ஒரு செய்தி வருது. அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலயத்தினுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி, யோசிச்சு பாருங்க, சொல்லிட்டாங்க, போறாரு. ஆனா அந்த குறிப்பிட்ட ப்ராசஸிங் டைம் ஒன்று நடக்கும்போது இடையில ஒரு
காரியம் நடக்குது. அந்த காரியம் எப்படிப்பட்ட காரியமா இருக்குது? 12 வருஷம் நடக்காத காரியம் என்ன பண்ணுது இருக்குது. நடக்காத ஒரு காரியம் நடக்கும்போது அதை விசுவாசத்தை தான் அங்க என்ன பண்றாரு, அங்க சொல்லி காமிக்கிறாரு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுமா, நீ சமாதானத்தை போல் சொல்றாரு. சொல்லிக்கொண்டு இருக்கும் போதே, பேசிக்கொண்டு இருக்கும் போதே யவீர் இருக்கிறாரு. இருக்கும்போது தான் சம்பவம் இருக்கிறது. இது மாதிரி உன் மகள் என்ன பண்ணிட்டாங்க, என்ன சொல்றாங்க பாருங்க. அப்ப சொல்லும்போது, ஜெபாலயத்துடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். என்ன நடக்குதுன்னா, மரிச்சு அப்ப நம் காத்திருக்கிற நேரத்துல சில காரியங்கள் முடிஞ்சு போச்சுன்னே தெரியுதுன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். அப்படின்னா கூட நான் அந்த விசுவாசத்துல நான் நிற்கும் போது, ஏன்னா அதை தான் அங்க கத்துக் கொடுக்குறாரு இயேசு கிறிஸ்து. கத்துக் கொடுக்குறாரு. அடுத்து பாருங்க, அவர் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே, யார் சொன்ன வார்த்தைய? யவீருடைய வீட்டிலிருந்து வந்தவங்க யவீரிட்டு சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே, இயேசு யார்கிட்ட பேசுறாரு பாருங்க. அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலயத்தினுடைய தலைவனை நோக்கி, பயப்படாதே. யோசிச்சு பாருங்க, வரா சொல்றா, இயேசு கிறிஸ்து போறாரு, சம்பவம் நடக்குது. இது ஒரு அரை மணி நேரமோ, 1 மணி நேரமோ, 2 மணி நேரமோ, நம்ம டைம் அங்கே சொல்லப்படல. ஏன்னா எல்லா கதையும் சொல்றாங்க. நான் இங்க போனேன், வயிற்றுல செலவு பண்ணேன், எல்லாம் சற்றும் குணமாகல இல்லையா? நம்ம அப்ப இவ்வளோ டைமிங் போய்கிட்டு இருக்கு. அவ்வளோ டைம் போகும்போதும் ஒன்றை மாத்திரம் தான் அங்கே வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறார் இயேசு கிறிஸ்து, விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஏன்னா ஏற்கனவே வரும்போது அவன் எப்படி வந்த ஆளு? விசுவாசத்துல தான் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசம் உள்ளவனா இருன்னு. நாம் அந்த விசுவாசத்துல நிற்கும் போது, அந்த விசுவாசத்தை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆமென். அவருக்கு காத்திருக்கும் போது, அப்படின்னா அவருடைய விசுவாசத்தை கொண்டு நான் காத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தையை கொண்டு நான் காத்திருக்கும் போது, அந்த காத்திருக்கிற அனுபவம் மோசமா கூட இருக்கலாம். ஆனால் அதை அப்படியே முற்றிலும் மாற்றக்கூடியவரா இயேசு அங்க என்ன பண்றாரு, இருக்கிறாமே. அப்ப ஜெப ஆலய தலைவன் வந்து அப்படி சொல்லும் போது திரும்பி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ற, நீ விசுவாசத்தை தான் வந்தப்பா, டைம் ஆயிடுச்சு, என்னாலையும் டைம் இல்லை, அவரும் லேட் பண்ணவும் இல்லை, நானும் கடந்து வரேன். கடந்து வரும்போது இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தில் இன்னொன்று நீ கத்துக்கிட்ட. எதை கத்துக்கிட்ட? விசுவாசம் என்ன பண்றேன்னு கத்துக்கிட்ட. அந்த கத்துக்கிட்ட நீ இப்போது உன் காரியம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு வரும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்ப நினைப்பூட்டுவது என்னதான் நினைப்பூட்டுறாரு? சரிப்பா, அவங்க சொல்றபடி சொல்றாங்க, போதகர் ரொம்ப ரொம்ப வேதனைப்படுத்தாதப்பா, ஏற்கனவே நம்ம வேதனையா இருக்கிறோம், இனிமேட்டு வேதனைப்படுத்தி அவர் வந்து வேணாம் விட்டுடு அப்படின்னு சொல்லும் போது தான் சொல்றாரு, விட்டுடுறதில்லப்பா, முடிஞ்சு போற காரியம் இல்லை, விசுவாசத்துல வந்தல்ல. என் இப்படி வந்தாங்க விசுவாசத்துல வரும்போது 3, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும். என்ன விசுவாசம்? மரண அவஸ்தை தான், அந்த நீ கை வச்சுன்னா பிழைப்பா, அவ்வளவுதான். அப்ப என்னன்னா, மரித்து போனா கூட நீ பிழைப்பான்னு வந்துட்டல்ல, விசுவாசிக்கிறல்ல, நான் வந்து வச்சேன்னா அவன் என்ன பண்ணுவா? எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த காத்திருக்கிற நேரத்தில் கத்திர என்னத்தை பாக்குறாரு? அந்த விசுவாசத்தை தான் பாக்குறாரு. திரும்ப திரும்ப விசுவாசம் எப்படி வரும்? எதை கேட்கறது? ஏன் ஆண்டவரே 20 வருஷம் ஆச்சு, எனக்கு இன்னும் அந்த கேள்வி இல்லை. சொல்லுங்களேன், ஆண்டவருக்கு கண் இருக்கா காது இருக்கான்னு தெரியல, நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு. அந்த கேள்வி இல்லை. எந்த கேள்வி? என்னுடைய விசுவாசத்தை துவக்குகிற, என் விசுவாசத்தை என்னிலிருந்து ஒரு காரியத்தை செயல்படுத்தக்கூடிய வார்த்தை நான் என்ன பண்ணும்? கேட்டுக்கொண்டே இருக்கணும். அப்படி கேட்டுக்கொண்டே இருக்கும்போது தான் அது எனக்குள்ளார வேலை செய்யவே ஆரம்பிக்கும். அப்ப அங்க சொல்றாரு, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு. அப்ப நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ காத்திருக்கிறல்ல, நீ காத்திருக்கும் போது உன் காரியம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன்னா நீ விசுவாசம் உள்ளவனா இரு. ஏன்னா அங்க சொல்றா இல்லையா, ஏசாயா 64 உலக தோற்றத்துக்கு முன்பாக நமக்காக எல்லாவற்றையும் ஏற்படுத்தியிருக்கிறார். அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்மளை ஏற்படுத்தியிருந்தால இன்னைக்கு நாம என்ன பண்ணும்? எது எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா கூட ஒரு புதிய ஆரம்பத்தை அவரால் கொடுக்க முடியும்னு விசுவாசம் நமக்கு வந்துச்சுன்னா, அந்த விசுவாசத்தை கனம் பண்ணுகிற தேவனாய் நம் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப காத்திருக்கும் போது சும்மா நான் நல்லா இருப்பேன், இப்படி வருவேன் அப்படி வருவேங்கிறதுல, நான் விசுவாசம் உள்ளவனா இருக்கக்கூடிய வார்த்தையை நம்பி நான் இருக்கணும். அந்த வார்த்தை தான் விசுவாசத்தை துவக்கும். நான் கேட்கக்கூடிய செய்திகள் வேணா எனக்கு விசுவாசத்தை குலைக்கிற மாதிரி வரும் இல்லையா? விசுவாசத்தை குலைக்கக்கூடிய செய்தி அவர் கேட்கிறாரு, வேற யாரோ இல்லை, அவருடைய மகள். அப்படி வரும், வேற யாரோ நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா அவரே வந்து எல்லாத்தையும் முன்னாடி இருந்ததும் தெரியும், இப்ப நடந்ததும் தெரியும், ஆனா இனி நடக்க போவது தெரியல. ஏன்னா சம்பவம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஏன் அதை விசுவாசம் உள்ளார சொல்றாருன்னா,
பிழைப்பான்னு சொன்னலப்பா. இயேசுவை நம்பி வந்திருக்கிறேன், இயேசு என்னை அழைச்சிருக்கிறார், இயேசு என்னை தெரிஞ்சுக்கிட்டார், வந்தல்லப்பா. கரெக்டாக தானே வந்த. அப்போ லேட் ஆகும்போது அழைத்த தேவன் உண்மையுள்ளவரா போயிட்டா, இல்லாமல் போயிட்டாரா? நம்ம அப்படி தான் யோசிக்கிறோம். ஒருவேளை யோசிக்கலன்னு அப்படி தான், அதான் அதுக்குரிய மீனிங். லேட் ஆகும்போது அழைச்சாரு தாங்க, ஆனால் இது சித்தம் இல்லை போல் இருக்கு அவருக்கு, இது அவருக்கு விருப்பம் இல்லை போல் இருக்கு அப்படின்னு நம்ம விட்டுறோம். நம்ம விடக்கூடாது. ஏன் விடக்கூடாதுன்னா, எல்லா ஆசீர்வாதங்கள் சுகமாக இருக்கலாம், பெலனாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், எல்லாமே உலக தோற்றத்துக்கு முன்பாக எனக்காக ஏற்படுத்தினது. அல்லேலூயா. தேவன் நம்மில் அன்புகளுக்கு ஆயத்தம் பண்ணினவளை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனித இருதயத்துக்கும் தோன்றவே இல்லை. அப்படியே இல்லை, நமக்கும் ஆவியானவரை வெளிப்படுத்துகிறார். அப்ப எனக்குள்ளார விசுவாசம் வரும்போதெல்லாம் ஆவியான ஒரு கிரியை செய்து கொண்டே என்ன பண்ணுவாரு? அப்ப நான் காத்திருக்கிற நேரத்து போதெல்லாம், நான் விசுவாசத்தில் இருக்கும் போதெல்லாம் அந்த விசுவாசம் எனக்குள்ளார செயல்பட்டு 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 சுகவீனமா சுகத்துக்குள்ளார, பலவீனமா பலத்துக்குள்ளார, ஆரோக்கியம் இல்லாம ஆரோக்கியத்துக்குள்ளார, பணம் இல்லாம இருக்கிற பணத்துக்குள்ளார என்ன கத்த நடத்த போதுமானவரை. அல்லேலூயா. வெறும் பணத்தை மட்டும் நம்பிக்கிறது இல்லை, அந்த பணத்தை எல்லாம் உண்டாக்குன, அந்த பணத்துக்கு ஆதாரமா இருக்கிற கடவுளுடைய வார்த்தையை நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த டைம், திரும்ப சொல்ல, அந்த ப்ராசஸிங் டைம் ரொம்ப முக்கியமான டைம். என்ன பண்ணுது? நடந்து போகலாம், இல்லை இது பண்ணிட்டு போகலாம், எதுவாக இருந்தாலும் அந்த டைமில் நம்ம விசுவாசத்தில் இருந்தோன்னா திரும்ப முடிந்த காரியத்தை அவரால் உயிர்ப்பிக்க முடியும். அதை தான் அங்கே காமிக்கிறாரு. சொல்லிட்டாங்க இல்லையா, பயப்படாத விசுவாசம் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு என்ன பண்ணுறாரு? அவர் கிளம்பி வருகிறார். வரும்போது அந்த சூழ்நிலைக்கு எப்படி இருக்குது பாருங்க. 38, ஜெபாலயத்தினுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். ஆமென். செய்தி வந்துருச்சு, யவீர் கூட வராரு. யவீராவது என்ன பண்ணுவாங்க? சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லலைன்னா, அங்கே ஒன்று சொல்லிட்டார் இயேசு கிறிஸ்து, விசுவாசம் உள்ளவனா நீ இருன்னு சொன்னதால தான் வராங்க. சம்பவம்லாம் மோசமாக இருக்குது, எல்லாம் அழுகுறாங்க, புலம்புறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. எல்லாம் செய்தாலும் கூட இவர் என்ன ரியாக்ஷன், இவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது? பிள்ளை மரிக்கல, நித்திரையா இருக்கிறா, தூங்கிட்டு இருக்கிறாங்க, நான் போய் என்ன பண்ண போறேன்? எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப எனக்காக எல்லா ஆசீர்வாதமும் வெயிட்டிங்ல இருக்குது. நான் அதை குறித்து அறிவு இல்லாம, அதை குறித்து புரிதல் இல்லாம, அதை குறித்து தெளிவு இல்லாம நான் ஏதோ ஒன்று புலம்பிக்கிட்டு என்ன பண்றேன்? இருக்கிறேன். அப்ப புலம்புறத நிறுத்தணும், அங்க அழுவுறத நிறுத்தணும். இங்க அப்படிதான் இல்லையா? அழுவுறத நிறுத்தி வெளில போங்க அப்படின்றாரு. சொல்றாரா இல்லையா? ஹல்லேலூயா. சரி, அப்புறம் பாருங்க. நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா. அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர், நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றால். அதற்கு அவரை பார்த்து என்ன பண்றாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படி சொல்லும்போது எல்லாரும் சண்டை தான் பிடிப்பாங்க. புரியுதுங்களா? மரிச்சு போயிருக்கிறாங்க, போனான்னு என்ன பண்ணுவான்? இப்போ நான் போகிறேன், யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்க, நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க, அவங்க எழுப்புன்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? அட போயா, வந்துட்டு பெரிய இது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க? அப்போ அங்கே நடக்கிற சம்பவமே ஒரு வித்தியாசமான சம்பவம். என்ன பண்ணுது? இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். உங்க நம்மளை சார்ந்தவர்கள் நம்ம என்னன்னாலும் யோசிக்கலாம். இங்கே ஒன்றுலே கோவப்பட்டாங்கன்னா சரியான நியாயம் இல்லைங்களா? சத்தம் போட்டாலும் சரியான நியாயம். ஏன்னா அவங்க தான் பாசம் மிக்கவர்கள், அவங்க தான் உடன் இருக்கிறவர்கள். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா சிரிக்கிறாங்க. அப்போ இது வரைக்கும் அழுதுலாம் கரெக்டா? யோசிச்சு பாருங்க. நம்மளை வந்து ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது அநேகர் சிரிப்பாங்க, ஏளனம் பண்ணுவாங்க. அது நமக்கு பிரச்சனையே இல்லை. நான் கர்த்தரை நம்பி வந்துட்டேன், நான் கர்த்தரை சார்ந்து இருக்கிறேன், கர்த்தரை என்னோடு இருக்கிறார், நான் விசுவாசத்தில் வளரும்படியா விசுவாசத்தில் பயிற்றுவித்து கொண்டு இருக்கிறார், நான் கண்டிப்பாக மேலே வருவேன். எப்படி வருதுமா? என்னை உயர்த்துகிற தேவனா அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவங்க சிரிக்கிறாங்க, நான் மட்டும் சிரிச்சுட்டு அழுகிறவன அழுகவும் சிரிக்கிறவன் இல்லை. எனக்கு ஒன்று தெரியும், நான் விசுவாசத்தில் இருக்கிறேன். யவீர் அங்கே சிரிக்கவே இல்லை. யவீருக்கு தெரியும், ஏன்? விசுவாசத்தில் வந்திருக்கிறான். அங்கேருந்து வரும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க. மற்ற அங்கேருந்து வரும்போது விசுவாசம்லாம் சொல்லிட்டு வந்துட்டார்ல, அதன் பிறகு பொண்ணு பேசுனதா ஒன்றும் சொல்ல, ஆனால் ஏதாவது என்ன பண்ணிருப்பாரு இல்லையா? அப்போ எதுவும் பேசாமல வரவே. ஏன்னா பேசாமல் வந்தோம்னா அவன் ஒரு மாதிரியா என்ன பண்ணுவான் இல்லையா? வண்டியில் போயிட்டே இருக்கிறான், 2 பேரும் உண்மையே போகிறான், 1 கிலோமீட்டர் ஒரு மணி நேரம் எப்படி இருக்கும் பயணமா? அது ஒரு மாதிரி என்ன பண்ணும் இருக்கும். அப்போ ஏதாவது என்ன பண்ணுவோம்? அப்போ என்னதான் பேசியிருப்பாரு? திரும்பவும் பயப்படாத யவீரு, விசுவாசம் ஆயிரு, பயப்படாத யவீரு, விசுவாசம் ஆயிரு, பயப்படாத யவீரு. இதுதான் எதிர் வச்சுட்டு இருக்கான் அவனுக்கும்.
ஒருவேளை வேற என்ன பேசியிருப்பாங்க தெரியாது, ஆனால் இதை தான் பேசியிருப்பாங்க. எதை தான் பேசினாதான் அவனால் இவர் கூட வர முடியும். பயம் இல்லாமல் இரு, பயப்படாத, விசுவாசம் இல்லை. இதுதான் அவன் காதல கேட்டிருக்கோம், இதை தான் அவரும் பேசியிருப்பாரு. எத்தனை முறை பேசினாரே தெரியல, எத்தனை முறை பேசினாலும் அதை தான் பேசணும். எது பேருக்கு புரியுது? இன்னைக்கு நாம பயம் வந்துட்டா எதுவுமே பேச மாட்டோம், உம்முன்னு ஆயிடுவோம், கப்புச்சிப்புன்னு ஆயிடுவோம். இல்ல, விசுவாசத்துல இருக்கிறோம்னா விசுவாசம் பேசும். சொல்றாருல, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. அப்ப நான் ஏன் எழுதியிருக்குதுன்னா, நானும் பேசணும். இயேசு கிறிஸ்து பேசுறாரு, முறைச்சி பார்க்கல. முறைச்சி பார்த்து நீ என்ன சொன்ன, நீ பிழைப்பான் தானே வந்த, அவன் சொல்றதை கேட்காதாலாம் ஒன்று அந்த அந்த தேவையில்லாத பேச்சுக்கு வேலையை இல்லை. திரும்பி பார்த்து பயப்படாத, விசுவாசம் ஆயிரு, அவ்வளோதான். இதை தான் அவன் காது முழுக்க கேட்டிருக்கோம். இங்கே வரும்போது எல்லாம் அழும்போது அவனுக்கு என்ன தான் கேட்டிருக்கோம், எவ்விருக்கு விசுவாசம் ஆயிரு, விசுவாசம் ஆயிரு, விசுவாசம் ஆயிரு. ஏன்னா அந்த விசுவாச வார்த்தையை தேவன் பார்த்துட்டாரு. வரும்போதே மரண அவஸ்தையாக இருக்கும்போதே சீரியஸ் ஐசியூல வச்சுக்கிறாங்க, போயிடுமோ அப்படின்னு தான் எல்லாம் யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த எவிர் மாத்திரம் இயேசு கிறிஸ்துட்ட போய் சொன்னோம்னா அவர் வந்து தொட்டா கண்டிப்பாக என்ன பண்ணுவான், என் பிள்ளை வாழ்வா, முன்னேறுவா, நல்லா இருப்பாங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்ததால அந்த எவீரு எந்த எல்லளவு கூட சந்தேகம், அதான் சொல்ற, சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பும்போது, அதற்காக காத்திருக்கும் போது, அந்த காத்திருக்கிற டைம் ரொம்ப முக்கியமான டைம். அந்த காத்திருக்கிற டைமில் மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிருந்தீங்கன்னா சீக்கிரம் முடியும் வேலை. திரும்பவும் என்ன தான் பண்ணணும், நாளானா கூட திரும்ப எங்கே தான் வரணும், திரும்பவும் வார்த்தைக்கு நேரம் தான் வரணும், திரும்ப காத்திருந்தா ஆகணும். திரும்ப இருக்கு, புரியுது? அப்போ நம்ம நாள் ஏன் வேஸ்ட் ஆகுதுன்னா, காத்திருக்கும் போது அந்த பயப்படாதே விசுவாசம் மறந்துடுது, அழைத்த அழைப்பு மறந்துடுது, விசுவாசத்தில் இயேசுட்ட நம்பி வந்த அது மறந்துடுது. ஏன்னா நம்முடைய சூழ்நிலைக்கு அப்படிப்பட்டது தான், தேவைகள் அப்படிப்பட்டது தான், கஷ்டம் அப்படிப்பட்டது தான். அதனால் நம்ம கண்கள் மறைந்துடுது, எண்ணங்கள் மாறிடுது. வரும்போது நம்ம எப்படி வந்தோமோ அந்த எண்ணங்கள்லாம் மாறிடுது. இப்போ ஏன்னா அன்னைக்கு ஒரு ஆளாக இருந்தேன், இன்னைக்கு 4 பேர் இருக்கிறோம் குடும்பத்தில், இல்லையா? ஒரு ஆளாக இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாமாச்சு அவங்களாச்சு. இப்போ 4 பேர் இருக்கிறோம், 4 பேருக்கு பதில் சொல்லுமே, இன்னும் மற்றவங்களுக்கு பதில் சொல்லுமே அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளார வராமல் இருக்காது, இல்லைங்களா? அன்னைக்கு எவீர் வரும்போது ஒரு ஆள் தான் வந்தார், ஆனால் கூட அதன் பிறகு சிலர் வந்த பிறகு கொஞ்சம் தடுமாற்றம் வருகிறது. தடுமாற்றம் வரும்போது திரும்ப விசுவாசம் தான் பேசுகிறாரு, அந்த தடுமாற்றம் நீங்குது. நீங்கின பிறகு இங்கே வந்தும்போது ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் 5 பேர் இல்லை. அங்கே மறிச்ச இடத்துல கொஞ்சம் 5 பேர் கிடையாது. அப்போ நிறைய பேர் கூட்டம் வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு கதை, எப்போ எடுக்கலாம், எப்போ வைக்கலாம், எங்கே வைக்கலாம், அப்படி தானே பேசுவாங்க. அப்போ அவ்வளோ ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. ஆனால் இயேசு கிறிஸ்து பேசும்போது எவீர் ஒன்றும் பேசலை, ஏன்னா விசுவாசத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் அந்த காத்திருக்கிற டைமில் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் ஏற்படுத்தியிருக்கிறார். கல்வாரி சிலுவையின் மூலமாக ஏற்படுத்தின எல்லா ஆசீர்வாதமும் என்னது? யாரும் கண்டிராத ஆசீர்வாதம், யாரும் நினைக்காத ஆசீர்வாதம், யாரும் வைத்திருக்காத ஆசீர்வாதம். அப்போ எனக்கு கர்த்தர் கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதை நான் நம்பிக்கொண்டு இருக்கிறேன், அதை நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது யார் வந்து எத்தனை பேர் நின்னாலும் சரிதான், அந்த விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருந்துட்டோம்னா கர்த்தருடைய வார்த்தை அங்கே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அங்கே கர்த்தர் வேலை செய்கிறாரா இல்லையாங்க? சொன்னபடி வேலை செய்கிறார் பாருங்க. அங்கே 40 படிக்கிறேன் பாருங்க. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்கள் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமே என்றார். அதற்கு சிறுபெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று ரிஜெக்ட் பண்ணிட்டு, யார் விசுவாசத்தில் இருக்கிறாங்களோ அவர்களை தான் அந்த அற்புதமான காரியத்தை கொண்டு போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சபையில் 100 பேர் 200 பேர் வரலாம், ஆனால் விசுவாசம் உள்ள வச்சு தான் கர்த்தர் காரியத்தை செய்வார். அல்லேலூயா. கூட்டம் இருக்கிறது முக்கியம் இல்லை, வரவர்கள் எல்லாரும் முத்துக்களாக இருக்கிறோமா, சிறந்தவர்களாக இருக்கிறோமா, வார்த்தையை நம்புறவர்களாக இருக்கிறோமா, வார்த்தையை ஏற்றுக்கொள்வராக இருக்குமா, வார்த்தையை படிக்கிறவர்களாக இருக்குமா, வார்த்தையை தியானிக்கிறவராக இருக்கிறோமா, ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு இங்கே வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்குள்ளார ஒவ்வொரு ஆட்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குதா? விசுவாசம் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது, எல்லாருக்கும் நல்லா இருப்பேன்னு யோசனை வருது. ஆனால் விசுவாசம் குறைந்து போயிடுது. குறைஞ்சு போகிறதால தான் இன்னைக்கு பயங்கர ஃபயராக வருவாங்க சபைக்கு, அடுத்த வாரம் வரும்போது ஃபயராக வரமாட்டாங்க, லேட்டாக வருவாங்க. ஏன் லேட்டாக வராங்க தெரியுங்களா? அந்த ஃபயர் போயிடுச்சு, அந்த ஃபயரு போயிடுச்சு. அப்போ நாம் வந்து அப்படி இருக்கக்கூடாதுங்கிறத இங்கே சுட்டி காமிக்கிறாரு. அப்போ நல்லா நமக்கு விளங்கணும், விசுவாசம் உள்ளவனாயிரும் சொல்லிட்டாரு. யவீர் விசுவாசம் உள்ளவனாக இருந்தார். எது வரைக்கும் இருந்தார்? அந்த பிள்ளையை எழுப்புற வரைக்கும் இருந்தார். அல்லேலூயா. அப்போ யார் வார்த்தையும் கேட்கல, யார்
எந்த சத்தமும் அவர் காதுல என்னதான் விழுந்துச்சு? விசுவாசம். பயப்படாதே விசுவாசம் உள்ளவர், பயப்படாதே விசுவாசம் உள்ளவர், பயப்படாதே விசுவாசம் உள்ளவர். இதுதான் அவன் காதல கேட்டது. இது மட்டும்தான் கேட்டுச்சு. அதனால தான் தகப்பனை கூட்டு போறாரு உள்ள. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை கர்த்தர் அப்படிதான் அற்புதத்தை செய்ய விரும்புகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு முடிவு பண்ணிக்கணும், நான் நல்லா வருவேன், இயேசுவின் நாமத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். நான் மேலே வருவேன், இயேசுவின் வார்த்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். உலகத்தில் சொல்லுவாங்களே, நான் முதலமைச்சரானா ஓடுதில்லை. இப்போ நான் முதலமைச்சரானா நாட்டையே மாற்றிடுவேன், அதை மாற்றிடுவேன், இதை மாற்றிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன். அது வெத்து பேச்சு. வந்தால் தானே வந்தால் தானே மாற்ற முடியும். வருத்துக்கே வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்போ இப்படி பேசுறதுல நான் ஒருத்தரை நம்பிக்கிட்டு இருக்கிறேன். அவர் எனக்கு எப்படிப்பட்டன்னு எனக்கு என்ன பண்ணும் தெரியும். அவர் கைகளை வைச்சா பிழைப்பா. அல்லேலூயா. இன்னைக்கு என் வாழ்க்கை துளிர்க்கும். எப்படி துளிர்க்கும்? இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசுவின் வார்த்தை என்னோடு இருக்குது. கண்டிப்பாக என் வாழ்க்கை துளிர்க்கும், கண்டிப்பாக ஆசீர்வாதத்துள்ளார போகும். எப்படி போகும்? நான் விசுவாசமெல்லாம் இருக்க சொல்லிருக்கிறாரு. அந்த விசுவாசம் மலையை பெயர்க்கும், அந்த விசுவாசம் தான் கடலை தாண்டி போக வைக்கும். ஆமென். அப்போ என் வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியம்? காத்திருக்கும் போது விசுவாசம். அல்லேலூயா. அது இருந்துருச்சுன்னா சொல்லிதான் கர்த்தர் லேசாக மாற்றுவார் எல்லாத்தையும். அல்லேலூயா. மரித்த பெண்ணை உயிரோடு எழுப்பும்போது பணம் பொருளாம் ஆற்றார். அல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க, எல்லாரும் நம்பல, ஆனால் கூட இருந்தவங்க நம்பினாங்க. நீங்கள் இங்கே வர 100 பேர் நம்புறாங்க, நீங்கள் நம்புங்க முதல்ல. அல்லேலூயா. இல்லைங்க, எல்லாரும் நம்ம நல்லது தான். எல்லாரும் எப்படி நம்ப வைக்கிறது? நம்ம கொஞ்சம் பேர் நம்பணும். முதல்ல யவீர் நம்பினார், அப்புறம் தான் வேலை நடந்துச்சு இல்லைங்களா? அப்புறம் வரும்போது அப்புறம் அவங்க சீஷருக்கு கூட இருந்தாங்களே, அவங்க நம்பினாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இவங்க நம்பினா போதும், அங்கே ஒரு அற்புதம் என்ன பண்ணுது நடக்குது. இன்னைக்கு இந்த மாலை வேலை வந்திருக்க ஒவ்வொருத்தரும் நம்புங்க. நம்புகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மகத்தான காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். அப்ப காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் உலகத்தோரத்துக்கு முன்ன ஆயத்தப்படுத்துற எல்லா ஆசீர்வாதங்களும் என் வாழ்க்கையில வரும் அப்படிங்கிறது பைபிளுடைய ட்ரூத். அல்லேலூயா. அப்ப நாளாயிடுச்சு, நாங்க மரிச்ச அந்த யவீரே மேல என்ன பண்ண ஆண்டவருங்க, யவீருடைய மகளே கொண்டு வந்தாருங்க. இதில் நமக்குள்ளார பேசணும். நம்ம சில நேரம் பேசணும் தெரியுமா? என்ன பண்ண தெரியல, எந்த காசு வேற எங்கே பார்த்து அப்படி பேசுவோம் இல்லையா? பேசுவோம். நீங்களாம் பேசல போட்டிருக்கு. நான்லாம் பேசுவேன், 120 ரூபா இருக்குது, சரி 100 ரூபா பெட்ரோல் போடணும், 20 ரூபா 10 ரூபா காற்று பிடிக்கணும், 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கணும் அப்படின்னு ஏதோ பேசிட்டு தான் என்ன பண்ணுவோம், போவோம் இல்லைங்களா? அப்படி பேசும்போதெல்லாம் எதை தான் பேசணும்? இன்னைக்கு நான் 100 120 இருக்கிறேன், ஒரு நாள் 1000க்கு வருவேன், 1,00,000 கத்தை நடத்துவார், கத்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், என்னை புல்லுள்ள இடங்களை மேய்ப்பார், அவத்தபடி ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமை நிறைவாக்குவார், நான் அதை நம்புகிறேன். இதுதான் விசுவாசத்தின் பேச்சு. அல்லேலூயா. அதை பேசும்போது தான் கர்த்தரை இடைப்பட்டு வேலை செய்ய முடியும். காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டதையும் பேசிட்டு கண்டதையும் யோசிச்சோம்னா அங்கே கர்த்தரால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நல்ல விசுவாசத்தில் வளரக்கூடிய வார்த்தைகளை கேளுங்க, அதை பேசுங்க. அங்கே சொல்லும்போது 2 விஷயத்த அவன் சொல்லும்போது சொல்கிறா, யவீர் சொல்லும்போது என் பிள்ளை மேலே கைகளை வைங்க வைத்துப்பார் சொன்னார். இங்கே வரும்போது 2 விஷயத்த செய்கிறாரு. ஒன்று கையை பிடிக்கிறாரு, பேசுகிறார். அல்லேலூயா. விசுவாசம் செயல்படணும்னா விசுவாசம் பேசணும். விசுவாசம் என்ன பண்ணும்? பேசணும். அல்லேலூயா. அந்த பேச்சை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு நான் பேசும்போது இல்லையா, அத்தி மரத்தை பார்த்து என்ன பண்ணாரு, மலையை பார்த்து என்ன பண்ணாரு, பேசினாரு. அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணும்? நான் விசுவாசிக்கிறேன்னா பேசணும். அல்லேலூயா. உடனே எல்லாம் தொடுறத பற்றும் இல்லை, தொடுறதே யோசிக்க கூடாது, பேசணும். ஆமென். அங்கே தொடாம கூட அவரால் எழுப்ப முடியும் இல்லையா? ஆனா ஏன் எழுப்புறாரு? பாயிண்ட் அவுட்டா கையை பிடிச்சி எழுப்புறாரு தெரியுங்களா? அவன் சொன்னான், அவன் விசுவாசத்தை கனப்படுத்துறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க என்ன விசுவாசத்துல பேசுறீங்களோ வார்த்தையை சொல்லி அதை எல்லாம் கர்த்தர் கனப்படுத்த போதுமானார். அல்லேலூயா. அப்ப நான் விசுவாசத்தில் இருக்கிறேன்னா பேச ஆரம்பிக்கணும். பேச ஆரம்பிக்கும் போது காத்திருக்கிற நேரம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இல்லைன்னா எப்படி இருக்கும்? வெறுமையா இருக்கும், இது நடக்காத மாதிரியே இருக்கும், அவன் நம்பிக்கை அதிகமாயிடும். ஆனால் நான் பேச பேச எனக்குள்ளார காரியங்கள் மாறுதெல்லாம் முடிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த யவீருடைய விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது என்ன மாதிரி காரியமா முடிஞ்சு போச்சு, நடக்கலை, சாத்தியம் இல்லை, நமக்கு பிரச்சனையே இல்லை. நான் போய் அதை ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, நீங்கள் போய் ஒன்றும் அதை பண்ண போகிறது இல்லை. அவருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அவருக்கு புது பலனா. ஏன்னா நான் யாருக்கு காத்திருக்கிறேன்? கர்த்தரு. அப்போ கர்த்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் காத்திருக்கும் போது, இன்னைக்கு உலகத்தில் கர்த்தருக்கு காத்திருக்க ரெடியாகிடுறாங்க, ஆனால் வார்த்தைன்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியல. வார்த்தை இல்லைன்னா ஒன்றும் உண்டாக்கவே முடியாது.
கத்தர் தாங்க நம்பிட்டு இருக்கிறேன். ஏதோ 2 வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம்னா கத்தர் தான் நம்பிட்டு இருக்கிறேன். கத்தர் தான் என்னது 2 வசனம் சொல்ல அப்படின்னா கத்தர் தான் நம்பியிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இதை வச்சு என்னன்னாலும் பண்ணலாம். நம்ம உங்கள் வாழ்க்கையில் எது இல்லையோ அதையெல்லாம் இதை வச்சு என்ன பண்ணுவோம்? உண்டாக்க முடியும். அப்போ இதை விசுவாசிக்கிறோமா? இதை நம்புகிறோமா? அப்போ விசுவாசிக்கிற நம்ம நம்புறோம்னா என்ன தான் பண்ணணும்? அதை தான் படிக்கணும், அதை தான் பேசணும். அதுக்கு அப்படி தான் வாழ்க்கை முறையை அவனை அமைச்சிக்கணும். அப்படி நீங்கள் அமைச்சிக்கிட்டீங்கன்னா சொல்கிறேன், கர்த்தர் நம்ம மூலமாக பலத்த கிரியைகளை செய்வார். ஹல்லேலூயா. நடக்காதுங்கிற காரியமே விசுவாசத்தில் காத்திருந்தீங்கன்னா சந்தோஷமும் இருக்கும். பேன்னு உட்காந்துருக்க மாட்டோம். என்னப்பா விசுவாசத்தை தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு அழுதுட்டு இருக்க மாட்டோம். சந்தோஷமா இருப்போம். எல்லாரும் அழுகுறாங்க இல்லையா? எவீர் அழுதாரா? நாங்கள் எவீர் புலம்புனாரா என்ன? எவீர் டென்ஷன் ஆனாரா என்ன? ஒன்றும் கிடையாது. ஏன்னா விசுவாசம் அதெல்லாம் செய்யாது. அவிசுவாசம் இருந்தால் எதனால என்ன பண்ணும்? செய்யும். அவிசுவாசம் வந்துச்சுன்னா ஊடு 2 ஆகிடும். ஆனால் விசுவாசம்னா ஊடே அருமையாகும், சந்தோஷமாகவும் சமாதானம் என்ன பண்ணும்? அப்போ இன்னைக்கு ஒன்றை கற்றுக்கணும். நான் காத்துருக்கிறேன், சும்மா வெறுமையாக காத்திருக்கல, எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நம்ம பைபிள் சொல்லுது, அப்படி தான் சொல்லுது பைபிள். நமக்காக ஏற்படுத்தின ஆசீர்வாதம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆமென். நான் அதெல்லாம் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிங்க. விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? விசுவாசம் உள்ளவனாய் இரு, பயப்படாதே. ஒரு நாள் அதான் நம்ம எப்படி தேத்திக்கணும்? நான் நல்லா வந்துடுவேன் கண்டிப்பாக சொல்றது இல்லை. பயப்படாத, கர்த்தருக்கு காத்திரு, விசுவாசம் உள்ளவனாய் இரு, கர்த்தர் காரியங்களை செய்வார். அப்படி தான் பேசணும். அதை விட்டுட்டு நான் உன்னை தாண்டா நம்பி இருந்த சாமி, என்ன பண்ண போறது இல்லையாடா. அவன் சொல்லுவான், என்னையா நம்புற நீ? நானே என்ன நம்பலம்மா. எல்லாருமே கர்த்தரை நம்பக்கூடிய இதுக்கு மாற்றணும். அப்படி மாற்றணும்னா எல்லா காரியங்களும் மாறுதல் என்ன பண்ணும்? வரும். ஆமீன் சொல்லலாமா? எழுந்திருக்கலாமா?